நடிகர் திலகம் டிவி மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நேத்தி போட்ட மாதிரியே ஒரு சிறப்பான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதிவு. அதாவது திரையுலகில் என்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில தனது அபிமான நடிகர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு சாரர் சொல்லுவாங்க. இல்ல இல்ல என்னுடைய அபிமான நடிகர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இதுக்கு வித்திட்டதே பாத்தீங்க அப்படின்னா திரு MK தியாகராஜ பாகவதர். அவர் தான் தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டாராக விளங்கினார். அவர் கூட போட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திரு PU சின்னப்பா அவர்கள். ஸோ அதுக்கு அடுத்த ஒரு ஜெனரேஷன் வரும்போது அந்த டைம்ல இருந்தே இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு சில படிகள் பின்னால் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் திரையுலகில் ஆளுமை செலுத்திய நாகேஸ்வர ராவ் NTR அவர்கள். ஸோ இவங்களுக்கு அடுத்த காலகட்டம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் தமிழ் திரையுலகை பொறுத்தவரை. காரணம் என்ன என்றால் 1936 ஒரு நடிகர் உதயமாகிறார். ஸோ அவர் தமிழ் திரையுலகை பொறுத்தவரை ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பெயர் என்ற ஒரு சிறப்பையும் பெறுகிறார் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அதன் பிறகு 16 வருடம் கழித்து மற்றொரு நடிகர் தமிழ் திரையுலகிற்கு வருகிறார். அது வரைக்கும் தமிழ் சினிமா எப்படி இயங்கிட்டு இருந்ததோ அது அப்படியே புரட்டி போட்டு டோட்டலா ஒரு டிஃபரெண்ட் லெவல் பிளேயிங் ஃபீல்டே ஓபன் பண்ணி விடுறாரு அவர். ஸோ அந்த காலகட்டம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. ஸோ இப்போ சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி ஒரு நடிகருடைய திரைப்படங்கள் அதிக நாள் ஓடுறதை வச்சா, இல்லை ஒரு படம் 2 படம் வசூலாகிறத வச்சா, எப்படி அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர்ஸ் ஒவ்வொரு வருடங்கள் செல்ல செல்ல அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்பார் போல மாறுகிறது. பொதுவாக ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கும்போது எவாலுவேஷன் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது, அதாவது எதை வைத்து அவர் ஒரு சூப்பர் ஸ்டாரா இல்லையா அப்படிங்கறது எதை வச்சு இது பண்றது அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை நான் அதை ஒரு பேராமீட்டரா பார்க்கறது என்ன அப்படின்னா, ஒரு நடிகருடைய சேலபிலிட்டி ஒன்று, அவருடைய திரைப்படங்கள் திரையுலகில் ஏற்படுத்தும் தாக்கம் 2, 3 எத்தனை திரைப்படங்கள் அந்த நடிகரை வைத்து தயாரிக்கப்படுகின்றன 3. ஒரு நடிகரை வச்சு நிறைய படங்கள் இது பண்ணினா அவர் சூப்பர் ஸ்டாரா ஏற்றுக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. அப்போ அந்த ஒரு எண்ணிக்கையும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அல்லாமல் இருக்கப்படுகிற வேறு சில பேராமீட்டர்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி. அதாவது ஒரு நடிகரை வைத்து தொடர்ந்து இத்தனை படங்கள் தயாரிக்கப்படுகிறதா பல வருடங்களுக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பேராமீட்டர்ஸ். அதாவது பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நடிகர் ஒரு தயாரிப்பு நிறுவனமோட ரொம்ப ஒரு பெட்டா இருப்பாங்க. அதனால அவங்க மறுபடியும் படம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எத்தனை தயாரிப்பாளர்கள் இந்த நடிகர்களை வைத்து ஒரு திரைப்படங்களை தொடர்ந்து தயாரிக்கிறார்கள், அதிகமான திரைப்படங்களை தயாரிக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமா கணக்கில் எடுத்துக்கணும் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கறத நம்ம ஒரு எவாலுவேட் பண்ணும்போது. பிறகு எத்தனை திரைப்படங்கள் அதில் 100 நாட்களை கடந்து ஓடுகின்றன, வெள்ளி விழாவை தொடுகின்றன, 200 நாள் ஓடுறது அப்படிங்கிற ஒரு கணக்கும் நம்ம தவிர்க்க முடியாதது. வசூல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு படத்தில் வசூல் ஒரு நடிகருக்கு அதிகமாக இருக்கும், இன்னொரு நடிகருக்கு கம்மியா இருக்கும். பட் அடுத்த இதே இந்த கம்மியா இருக்கிற நடிகர் அதிக வசூல் கொடுத்த ஒரு படத்தை கொடுப்பார், அதிக வசூல் கொடுத்த நடிகருடைய படம் வசூல் ஆகாது ஒரு சில படங்கள். ஸோ இந்த மாதிரியானது வசூலும் ஒரு செகண்டரியான ஒரு பேராமீட்டர் தான். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டாரை நம்ம ஒரு டிசைட் பண்ணுறதுக்கு ஃபேக்டர்ஸாக எடுத்துக்க வேண்டியது எத்தனை திரைப்படங்கள் அந்த நடிகரை வைத்து தயாரிக்கப்படுகின்றன, எத்தனை கால அவகாசத்திற்குள் அது தயாரிக்கப்படுகின்றன, எத்தனை திரைப்படங்கள் அதில் 100 நாட்களை கடந்து ஓடுகிறது, வெள்ளி விழாவை ஓடுகிறது. அதே போல பிளாக் பஸ்டர் என திரைப்படங்கள் எந்த அளவுக்கு இருக்கு. ஸோ இது எல்லாம் பேராமீட்டரா வச்சுதான்
நம்ம வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு இது பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ் திரையுலகில் வந்து இந்த 2 ரசிகர்களுக்கு மட்டும் எப்பொழுதுமே வந்து ஒரு கடுமையான ஒரு போட்டி இருக்கும். அதாவது அவங்க நடிக்க வந்த காலத்திலேருந்து இன்னைக்கு இந்த டிஜிட்டல் யுகம் வரைக்கும் வந்து இந்த ஒரு போட்டி வந்து தொடர்ந்துக்கிட்டே வந்து இருக்கு. எங்க தலைவர் தான் வந்து சூப்பர் ஸ்டாரு, எங்க தலைவருக்கு தான் அதிக சம்பளம், எங்க தலைவர் படம் தான் அப்படி ஓடிச்சு, எங்க தலைவர் படம் தான் இப்படி ஓடிச்சு, எங்க தலைவர் படம் தான் இப்படி வசூல் பண்ணிச்சு, அப்படி வசூல் பண்ணிச்சுன்னு. ஸோ இதையெல்லாம் நம்ம அடிப்படையாக வந்து எடுத்து ஒரு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நமக்கு தேவை டேட்டா. ஸோ அந்த ஒரு டேட்டா எல்லாம் எடுத்து வச்சு அதனுடைய அடிப்படையில் தான் இந்த நிர்ணயம் வந்து செய்யப்படுகிறது. ஸோ அந்த இருவர் வேறு யாரும் அல்ல, மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும். ஸோ இவங்க 2 பேரில் யார் வந்து உச்ச நட்சத்திரமாக இருந்தார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு நாம வந்து பார்க்க போகிறது. ஸோ இதுக்கு வந்து ஃபண்டமெண்டலாக வந்து நமக்கு தேவை வந்து ஒரு பேசிக் டேட்டா. ஸோ அதை இப்போ சொல்கிறேன். திரு எம்ஜிஆர் அவர்களுடைய அதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1977 முதலமைச்சர் பதவியை வகிக்கிறார். அதன் காரணங்களினால் அவர் தொடர்ந்து திரைப்படங்களில் நடிக்க முடியாமல் போகிறது. ஸோ அதனால அவருடைய கடைசி படம் ரிலீஸ் ஆகிறது வந்து 1978 136வது படம் மதுரை மீட்ட சுந்தர் பாண்டியன். ஸோ நடிகர் திலகம் அதற்கு பிறகும் வந்து பல வருடங்களுக்கு நடித்து கொண்டிருக்கார். கிட்டத்தட்ட வந்து 20 வருஷத்துக்கு மேலே நடிக்கிறாரு. பட் நம்ம அந்த என்டையர் பீரியடை வந்து ஒரு நியாயமான அடிப்படையில் வந்து நம்ம வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. காரணம் என்ன என்றால், இவர் வந்து ஒரு சீனியர் ஆக்டர் எம்ஜிஆர். ஸோ அவருடைய கெரியர் ஃபினிஷ் ஆகிறது 1978. ஸோ அப்போ நம்ம வந்து தகவலுக்கு எடுத்துக்கொள்வது, இந்த பேராமீட்டரை வந்து எடுத்துக்கிறது வந்து அதே 1978 வரைக்கும் நடிகர் திலகத்தினுடைய டேட்டாவும் எம்ஜிஆருடைய டேட்டாவும் நம்ம கம்பேர் பண்ணி தான் வந்து இதை வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ எம்ஜிஆர் அவர்களுடைய இயற்பெயர் மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன். நடிகர் திலகத்துடைய இயற்பெயர் சின்னையா மன்றாயர் கணேசமூர்த்தி. சிவாஜி அவர்களுக்கு பெரியார் கொடுத்த பட்டம் சிவாஜி என்கிறது நிலைத்து விடுகிறது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சினிமாவில் அவர்களுடைய பெயர் எம்ஜி ராமச்சந்திரன், இவருடைய பெயர் சிவாஜி கணேசன். எம்ஜிஆர் பிறந்த ஆண்டு 17 ஜனவரி 1917. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்த ஆண்டு 1 அக்டோபர் 1928. திரு எம்ஜிஆர் அவர்களுடைய தந்தையார் பெயர் மேலக்கத்து கோபாலமேனன். திரு சிவாஜி கணேசன் அவர்களுடைய தந்தையார் பெயர் சின்னையா மன்றாயர். திரு எம்ஜிஆர் அவர்களுடைய தாயார் பெயர் மருதூர் சத்யபாமா. அதைத்தான் அவர் மருதூர் கோபால ராமச்சந்திரன் என்று வைத்துக் கொண்டார். சிவாஜி அவர்களுடைய தாயார் பெயர் ராஜாமணி அம்மாள். எம்ஜிஆர் பிறந்த ஊர், திரு எம்ஜிஆர் பிறந்த ஊர் இலங்கையில் கண்டி மாகாணம். இலங்கையில் பிறந்தவர் எம்ஜிஆர். திரு சிவாஜி கணேசன் அவர்கள் தமிழ்நாட்டில் விழுப்புரத்தில் பிறந்தவர். திரு எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் திரைப்படம் ரிலீஸ் ஆவது பிப்ரவரி 1ஆம் தேதி 1936. திரைப்படத்தின் பெயர் சதி லீலாவதி. திரு சிவாஜி கணேசன் அவர்கள் முதல் திரைப்படம் வெளியாவது 17 அக்டோபர் 1952. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் திரையுலகிற்கு வந்து 16 வருடம் கழித்து சிவாஜி அவர்கள் திரையுலகிற்கு கால் பதிக்கிறார் பராசக்தி படத்தின் மூலம். எம்ஜிஆருடைய கடைசி திரைப்படம் ரிலீஸ் ஆவது 14/1/1978. திரைப்படம் மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன். சிவாஜி அவர்களுடைய கடைசி படம் ரிலீஸ் ஆவது 17 செப்டம்பர் 1999. பூப்பறிக்க வருகிறோம். இது வந்து அவங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ், டெமோகிராஃபிக் டீடைல்ஸ் நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது அவர்களுடைய ப்ரொஃபஷனல் டீடைல்ஸ், அதாவது அவர்களுடைய கெரியரை பற்றிய ஒரு டேட்டா, மிகவும் முக்கியமான ஒரு டேட்டா. அதாவது 2 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சினிமாவில் எத்தனை வருடங்கள் இருந்தார்கள். இருவரும் மொத்தமாக எம்ஜிஆர் அவர்கள் 42 வருடம் இருந்தார் திரையுலகில். சிவாஜி அவர்கள் 43 வருடங்கள் திரையுலகில் இருந்தார்.
முதல் படம் எம்ஜிஆர் அவர்களுடையது ரிலீஸ் ஆனது 1936. சிவாஜி அவர்களுடைய முதல் படம் ரிலீஸ் ஆவது 1952, 16 வருடங்கள் கழித்து. கடைசி திரைப்படம் வெளியாவது 1978, எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படம். சிவாஜி அவர்களுடைய திரைப்படம் 1999. 1978, அதாவது எம்ஜிஆர் அவர்கள் கடைசி திரைப்படம் வெளியாகும் போது அவர் நடித்த மொத்த படங்களின் எண்ணிக்கை 136. அதுக்கப்புறமா பாக்யராஜோட, அதுக்கப்புறம் இவங்க ஜேபிஆரோட இது பண்ணினதெல்லாம் 1-2 சீன் அந்த மாதிரி இல்லை, அதெல்லாம் நான் கணக்கில் எடுத்துக்கல. அது அவருடைய படங்கள் கிடையாது. 43 வருடம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இருந்தது. 1978 வரைக்கும், அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய 136 திரைப்படங்கள் வெளியாகி முடித்த பொழுது சிவாஜி அவர்கள் 1978 நிறைவு செய்த திரைப்படங்கள் 199. மொத்தம் எத்தனை வருஷம் இவங்க இந்த படங்களை கம்ப்ளீட் பண்ண எடுத்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 136 திரைப்படங்கள் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து முடிக்க எடுத்துக்கொண்ட வருடங்கள் 42. 199 படங்கள் சிவாஜி அவர்கள் நடித்து முடிக்க எடுத்துக்கொண்ட ஆண்டு 26 வருடங்கள். அதாவது சராசரி ஒரு வருடத்திற்கு பாத்தீங்கன்னா எம்ஜிஆருடையது 3.23 திரைப்படம் ஒரு வருடத்தில் வெளியாகும். ஆவரேஜ் பிலிம் பர் இயர். சிவாஜி அவர்களுடைய திரைப்படம் பாத்தீங்க அப்படின்னா 7.65 பிலிம்ஸ், அதாவது ஒரு வருடத்தில் தோராயமாக 7.65 திரைப்படங்கள் வெளியாகும். பிளாக் பஸ்டர் திரைப்படங்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு. மலைக்கள்ளன், நாடோடி மன்னன், உலகஞ்சுற்றும் வாலிபன், மதுரை வீரன், மாட்டுக்கார வேலன், ரிக்ஷாக்காரன், இது போன்ற படங்கள். சிவாஜி அவர்களுக்கும் இது போன்ற பிளாக் பஸ்டர் திரைப்படங்கள் உண்டு. முதல் திரைப்படமே பிளாக் பஸ்டர் பராசக்தி, அதற்கு பிறகு மனோகரா, அதற்கு பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன், பாகப்பிரிவினை, இது போன்ற திரைப்படங்கள் அவருக்கும் உண்டு. நேஷனல் அவார்டு எம்ஜிஆர் வின் பண்ணியிருக்காரு, பெஸ்ட் ஆக்டர் அவார்டு ரிக்ஷாக்காரன் படத்துக்கு. நடிகர் திலகம் ஸ்பெஷல் ஜூரி அவார்டு தேவர் மகனுக்கு பெற்றாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அயல் நாட்டு விருது, அயல் நாடுகள் மரியாதை செய்தல் எம்ஜிஆருக்கு எதுவும் இல்லை. சிவாஜி அவர்களுக்கு 3 முறை 1960 ஆப்ரோ ஏஷியன் பிலிம் ஃபெஸ்டிவல்ல சிறந்த நடிகருக்கான விருது, முதல் இன்டர்நேஷனல் அவார்டு ஃபார் பெஸ்ட் ஆக்டர் வின் பண்ணின முதல் இந்திய நடிகர் திலகம். அதற்கு பிறகு 1962 அமெரிக்காவின் ஜான் எஃப் கென்னடி அவர்களுடைய அரசாங்கம் அவரை இந்திய அமெரிக்க கலாச்சார தூதுவராக அவரை வரவழைத்து ஒரு நாள் $500 ஸ்டைபெண்ட் கொடுத்து அவருடைய டெய்லி எக்ஸ்பென்ஸ்க்கு இது வரவேற்றாங்க. அங்கே ஹாலிவுட்ல ஆஸ்கர் விருதுகளை பெற்ற கதாநாயகர்கள் எல்லோரும் அவரை கூப்பிட்டு கௌரவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அவரை நயகரா ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊருடைய ஒரு நாள் மேயர், கௌரவ மேயராக அவரை பெருமைப்படுத்தினார்கள் தங்க சாவி கொடுத்து. இந்த பெருமையை இது வரைக்கும் இந்தியாவில் 2 பேர் தான் பெற்றிருக்காங்க. ஒன்று பண்டிட் ஜவஹர்லால் நேரு, இன்னொன்று நமது நடிகர் திலகம். அடுத்தது முக்கியமானது, 136 திரைப்படங்களில் நடித்த எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை 100 நாட்கள் படங்கள் கொடுத்தார், எத்தனை வெள்ளி விழா படங்கள் கொடுத்தார்? திரு எம்ஜிஆர் அவர்கள் 100 நாட்கள் திரைப்படம், 136 திரைப்படங்களில் 36 திரைப்படம் 100 நாட்கள் ஓடியது அவருடையது. அந்த 36 திரைப்படங்களில் 6 திரைப்படம் வெள்ளி விழா கடந்து ஓடியது. அவருடைய முதல் வெள்ளி விழா படம் மதுரை வீரன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எங்க வீட்டு பிள்ளை 2வது வெள்ளி விழா படம். 3வது வெள்ளி விழா படம் அடிமை பெண். 4வது வெள்ளி விழா படம்
மாட்டுக்கார வேலன், 5வது வெள்ளி விழா படம் உலகஞ்சுற்றும் வாலிபன், 6வது வெள்ளி விழா படம் உரிமை குரல். இப்படி 6 வெள்ளி விழா படங்களை கொடுத்தார். பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் படங்கள் தான் எல்லாமே அவருடைய. இந்த வெள்ளி விழா படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுக்கார வேலனாக இருக்கட்டும் அல்லது உலகஞ்சுற்று வாலிபனாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு சாலிட். எங்க வீட்டு பிள்ளை இதெல்லாம் ஒரு மாஸ்டர் கிளாஸ் கலெக்ஷன் ஃபிலிம்ஸ். இதே நடிகர் திலகம் பார்த்தீங்க அப்படின்னா 199 திரைப்படங்கள் அவர் நடித்திருக்கும் பட்சத்தில் அவர் கொடுத்த 100 நாட்கள் படம் பார்த்தீங்கன்னா 80 திரைப்படங்கள் அவருடைய 100 நாட்களை கடந்து ஓடி இருக்கின்றன. வெள்ளி விழா படங்கள் பார்த்தீங்கன்னா 14 வெள்ளி விழா படங்கள் ஓடி இருக்கின்றன நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு. ஸோ இப்போ ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த 199 ஃபிலிம்ஸ் இருக்கிறதுனால அந்த ஒரு அட்வான்டேஜ்னு பல பேர் சொல்லலாம். அதிக படங்கள்னு பண்ணியிருக்கும் போது அதிக படங்கள் 100 நாள் ஓட தானே செய்யும் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கலாம். ஸோ அதனால இதே 136 திரைப்படங்கள் சிவாஜி அவர்கள் நடித்த படங்களை கணக்கில் எடுத்தாலும் 100 நாட்கள் படம் பார்த்தீங்கன்னா 51 100 நாட்கள் படங்களை சிவாஜி கணேசன் அவர்களுடைய படங்கள் ஓடி இருக்கின்றன. வெள்ளி விழா படங்கள் பார்த்தீங்கன்னா 9 வெள்ளி விழா படங்கள் கொடுத்திருக்காரு அவர். அதாவது எம்ஜிஆர் நடித்த 136 திரைப்படங்களை கணக்கில் எடுத்து வெறும் அந்த 136 நம்பர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நடிகர் திலகம் 136 படங்கள்ல எவ்வளவு கொடுத்திருக்காருன்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா 51 100 நாட் படங்களும் 9 வெள்ளி விழா படங்களையும் கொடுத்திருக்காரு. எம்ஜிஆர் அவர்களுடைய வெள்ளி விழா படங்கள் பார்த்தீங்கன்னா 6 வெள்ளி விழா படங்களும் 36 100 நாட்கள் படங்களும் கொடுத்திருக்காரு. இவர்கள் இருவரின் திரைப்படங்களும் இலங்கையில் நன்றாக ஓடி இருக்கின்றன, நல்ல வசூலை பெற்றிருக்கின்றன. நடிகர் திலகம் அவர்களுடைய இது வசூல் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பான ஒரு வசூலை கொடுத்திருக்கின்றன. இலங்கையிலும் அவருடைய படங்கள் மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கிறது. ஸோ இவங்களுடைய இந்த டோட்டல் டேட்டாவை இப்போ உங்ககிட்ட சொல்லியாச்சு. இப்போ இதில் யார் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது அந்த ஒரு கேள்விக்கான டேட்டா தான் உங்ககிட்ட நான் இப்போ ப்ரெசென்ட் பண்ணினது. ஸோ இதில் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் யார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு. 42 வருடங்களில் 136 திரைப்படங்கள் நடித்த எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார், அல்லது 26 வருடங்களில் அதே 136 திரைப்படங்களை நடித்த நடிகர் திலகம் சூப்பர் ஸ்டாரா, 36 100 நாட்களும் 6 வெள்ளி விழா படங்களும் கொடுத்த எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டாரா, அல்லது அதே 136 திரைப்படங்களில் 51 100 நாள் படங்களும் 9 வெள்ளி விழா படங்களையும் கொடுத்த சிவாஜி சூப்பர் ஸ்டாரா அப்படிங்கிறது தான் நீங்க தான் டிசைட் பண்ணணும். என்னை பொறுத்தவரை அவரவர்களுடைய டொமைன்ல எக்ஸ்பர்ட்டா தான் இருந்திருக்காங்க. இவர் சூப்பர் ஸ்டார் இல்ல, அவர் தான் சூப்பர் ஸ்டார், அவர் சூப்பர் ஸ்டார் இல்ல, இவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம அதாவது நம்மளால அதை சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால் என்னுடைய பார்வையில் அவரும் ஒரு சூப்பர் ஸ்டாராக தான் இருந்திருக்கிறார், இவரும் சூப்பர் ஸ்டார் தான். ஸோ 2 சூப்பர் ஸ்டார் இருக்க முடியுமா அப்படின்னா முடியாதுன்னு எங்கேயுமே கிடையாது. காரணம் என்னவென்றால் யாரும் ஒருத்தங்களை வச்சு சும்மா படத்தை எடுத்துட மாட்டாங்க, நஷ்டம் ஆகிறதுக்காக படம் எடுத்துட மாட்டாங்க. ஸோ லாபங்கள் சம்பாதிக்கிறதுக்கு தான் சினிமா எடுக்கிறது. அதனால இருவரை வைத்துமே திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. தேவர் பிலிம்ஸ் அதிக படம் எடுத்திருக்காரு. அதே மாதிரி சிவாஜி சார் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பாலாஜி அதிக படங்கள் எடுத்திருக்கார். திரிலோகச்சந்தர் அவருடைய சொந்த பேனர்ல படம் எடுத்திருக்கார். அதே மாதிரி ALS அவர்கள் எடுத்திருக்கார், புத்தா பிலிம்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல தயாரிப்பாளர்கள் படங்களை வைத்து எடுத்திருக்காங்க. ஸோ இதில் நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, திரும்பவும் சொல்றேன், குறுகிய காலத்தில் எந்த ஒரு நடிகரை வைத்து நாம் அதிக திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன, அதில் எத்தனை திரைப்படங்கள் தொடர்ந்து தயாரிக்கப்பட்டுள்ளன. ஒரு வருஷத்துல சராசரியா 8 திரைப்படங்கள் எல்லா வருஷமும் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது அதையெல்லாம் தான் நம்ம ஒரு பாராமீட்டர்ல கன்சிடர் பண்ணணும். எனவே சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு பட்டம்
காலத்திற்கு ஒவ்வொரு நடிகர்கள் வந்து வருவது. இவர்களுடைய இந்த டிஜிட்டல் காலத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து நடிகர் திலகத்துடைய 4 திரைப்படங்கள் 100 நாட்களை தாண்டி ஓடி இருக்கின்றன. இன்னைக்கு வந்து காலகட்டங்கள் எல்லாம் இவர்கள் இருவருடைய திரைப்படங்களுமே வந்து யூடியூப்ல எல்லாத்துலேயுமே இருக்கு, சிடியில் இருக்கு, டிவிடியில் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு இலவசமாக பார்க்கக்கூடிய நேரத்திலும் திரையரங்குகளில் படங்கள், சிவாஜி சாருடைய திரைப்படங்கள் வந்து வெளியாகும் போது கர்ணன் ஓடி இருக்கிறது, 157 நாட்கள் சத்தியம் போன்ற அரங்கில் ஓடி இருக்கிறது. அவருடைய எடுத்துக்கிட்ட எம்ஜிஆர் அவர்களுடைய எடுத்துக்கிட்ட 1000ல் ஒருவன் வந்து ஓடி இருக்க படம். அதே மாதிரி நடிகர் திலகத்துடைய 100 நாள் படங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜபாட்டரங்குதிரை 100 நாள் மதுரையில் ஓடி இருக்கு, சிவகாமியின் செல்வன் 100 நாள் ஓடி இருக்கு. அதுக்கப்புறமா வந்து இப்போ ஒரு சமீபத்தில் வசந்த மாளிகை திரைப்படமும் வந்து 50 நாள் தொடர்ச்சியாக சத்தியம் குழுமம் அரங்குகளில் ஓடி இருக்கிறது. அதுக்கப்புறம் ஷிஃப்டிங்கில் புது படங்கள் நிறைய வர்றதுனால வந்து ஷிஃப்டிங்கில் ஒரு தியேட்டர் அப்படி கண்டினியூஸாக வாரம் பிரேக் இல்லாமல் வந்து 50 டேஸ் இது பண்ணி 100 டேஸும் வந்து ஓடி இருக்கு. ஸோ மக்களாகிய ரசிகர்களாகிய உங்களிடம் இந்த என்டையர் டேட்டாவும் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியும் யார் சூப்பர் ஸ்டார் என்று. இதில் வந்து எந்த ஒரு மழுப்பலுக்கோ எந்த ஒரு தவறான செய்திகளோ இதில் வந்து இல்லை. எல்லாமே வந்து ஃப்ராங்கான ஒரு இதுதான் வந்து பண்ணியிருக்கு. 1965 அவர் ஒரு எங்கள் வீட்டு பிள்ளை ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்தாருன்னா அதுக்கு பின்னாடியே வந்த திருவிளையாடல் அதுவும் ஒரு பிளாக் பஸ்டர் நடிகர் திலகம் கொடுத்துருக்காரு. 73 உலகஞ்சுற்றும் வாலிபன் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னா 74 தங்கப்பதக்கம்னு ஒரு படத்தை வந்து நடிகர் திலகம் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டரா நடிகர் திலகம் வந்து கொடுத்துருக்காரு. மதுரை வீரன் வந்து அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா இவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு. ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன என்றால் ஒரே நாளில் 2 திரைப்படங்களை வெளியிட்டு 2மே 100 நாட்கள் ஓடி இருப்பது சிவாஜி சாருடைய திரைப்படம் தான். எங்கிருந்தோ வந்தால் சொர்க்கம் 2ம் ஒரே நாள் ரிலீஸ், 2மே 100 டேஸ். அதே மாதிரி ஊட்டி வரை உறவு, இருமலர்கள் 2ம் ஒரே நாள் ரிலீஸ், 2மே 100 டேஸ். இது மாதிரி ஒரு தடவை 2 தடவை இல்லை, 17 முறை வந்து ஒரே நாளில் 2 படம் வெளியாயிருக்கு. அதில் இந்த 2 அக்கேஷனில் மட்டும் 2மே வந்து 100 டேஸ் ஓடி இருக்கு. மீதி இது மாற்றி ஒரு திரைப்படம் ஓடி இருக்கு 100 டேஸ், ஒரு திரைப்படம் 12 வாரம் ஓடி இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது போன்ற ஒரு சாதனைகள் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து இல்லை. அது என்ன அப்படின்னா வந்து அவர் கொஞ்சம் பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணுற அவருடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தா கொஞ்சம் பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு அமைப்பு தான் வந்து இருக்கிறது. அவருடைய உலகஞ்சுற்று வாலிபன் திரைப்படத்திற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வெளியாவது வந்து அதற்கு முந்தைய வருடம் 1972 அக்டோபர் மாதம் தான் அவருடைய படம் வந்து வெளியாகுது. அதுக்கப்புறம் வந்து மே மாதம் தான் வந்து உலகஞ்சுற்று வாலிபன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 மாத கேப்பு அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் பிளான் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணுற ஒரு டைப்பு. இஸ் குட் அட் தட். ஸோ நடிகர் திலகம் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் வெரி ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட். எந்த ஒரு திரைப்படத்தையும் வந்து அவர் வந்து நிறுத்தி வைக்கிறது அந்த மாதிரி இல்லை. ஏன்னா படங்கள் பேக் டு பேக் வந்து அவரை வைத்து அதிகமான படங்கள் தயாரிக்கும் போது ஸோ இவர் எதையும் தடுத்துக்கிடுத்தெல்லாம் எதுவும் வந்து பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ உங்களிடம் இந்த விஷயத்தை விட்டு விடுகிறேன். நீங்களே இந்த டேட்டாவை பார்த்துட்டு நீங்களே வந்து டிசைட் பண்ணுறதா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ என்னை பொறுத்தவரையில் நடிகர் திலகம் மக்கள் திலகத்தை விட ஒரு 2 படி முன்னே தான் இருக்கிறார். இந்த டேட்டாவின் அடிப்படையில் வந்து நம்ம வந்து பார்க்கும் பொழுது இதுதான் என்னுடைய பார்வை. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது பெருசாக வந்து ஒரு பிராண்டிங்கோ ஒரு பிரபலப்படுத்திக்கிறதுக்கோ இல்லை அப்படின்னாலும் டேட்டாவை வைத்து பார்க்கும் பொழுது நடிகர் திலகம் ஒரு 2 படி முன்னே தான் இருக்கிறார் சூப்பர் ஸ்டாராக என்பது என்னுடைய கருத்து. இது வந்து என்னுடைய கருத்து தான். இது வந்து எல்லாரும் இது வந்து அக்செப்ட் பண்ணணுங்கிறதும் இல்லை. அதனால வந்து இது முழுக்க உங்களை சார்ந்த விஷயம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த சிறப்பு பதிவில் பார்ப்போம். வளர்க நடிகர் திலகத்தின் புகழ். ஒரு சிறு விளக்கம். அதாவது இவர் 2 படி முன்னே இருக்கிறார் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் வந்து அவர்
திரு எம்ஜிஆர் அவர்கள் சூப்பர் ஸ்டார் அல்ல என்பது கிடையாது. அதாவது அந்த டிகிரி இருக்கு இல்லையா, அந்த டிகிரியை தான் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணினேன். அவருடைய பாணியில் அவருடைய மார்க்கெட்டுக்கு அவர் வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்கார் எம்ஜிஆர் அவர்கள். நடிகர் திலகத்தை பொறுத்தவரை நடிகர் திலகம் அவருடைய பாணியில் அவருடைய மார்க்கெட்டுக்கு அவர் வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. ஸோ இதுதான் வந்து உண்மையான ஒரு நிலவரம். 100 நாள் ஓட்டத்தையும் வெள்ளி விழா ஓட்டத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு 2-3 டிகிரி வந்து கூடுதலாக வந்து நடிகர் திலகத்திற்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. காரணம், கன்சிஸ்டண்டா வந்து அவரை வச்சு இவ்வளவு படங்கள் வந்து மார்க்கெட்ல தயாரிக்கப்படுது. கன்சிஸ்டண்டா தயாரிக்கும் போது வந்து அவருடைய படங்கள், அதிக படங்கள் 100 நாட்களையும் வந்து ஓடுது, வெள்ளி விழாவையும் வந்து ஓடுது. ஸோ ஒரு நாள்ல 2 படம் ரிலீஸ் பண்ணி 2மே 100 நாள் எல்லாம் வந்து அவ்வளவு வந்து எளிதான ஒரு விஷயம் அல்ல. காரணம் என்ன என்றால், ஸோ ஒரு படமே இன்னொரு படத்திற்கு பாதிப்பாக அமையும். அப்படி இருக்கும்போது வந்து அதெல்லாம் வந்து பண்ணும்போது ஸோ அவர் வந்து அந்த ஒரு டிகிரி வந்து அவருக்கு நம்ம வந்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதுதான் நியாயமும் கூட. ஸோ இதில் வந்து ரசிகர்கள் வந்து கோபப்பட்டோ அல்லது ஆத்திரப்பட்டோ ஸோ ஒரு இது தவறான ஒரு கமெண்ட் இதெல்லாம் வந்து எழுத வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து என்னுடைய வியூ தான். நீங்க வந்து உங்களுடைய அபிப்பிராயத்தை வந்து நீங்க மாத்திக்கணும் அப்படின்னு எல்லாம் வந்து நான் வந்து சொல்லலை. என்னுடைய பார்வையில் நான் எவாலுவேட் பண்ணினதை பேஸ் பண்ணி வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒவ்வொருத்தருடைய பார்வைகளும் ஒவ்வொருத்தருடைய விதிமுறைகளும் மாறுபடும். எனவே இருவருமே என்னை பொறுத்தவரையில் அவர்கள் நடித்து கொண்டிருந்த காலத்தில் இருவருமே உச்ச நட்சத்திரங்கள் தான் என்பதே என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். வளர்க நடிகர் திலகத்தின் புகழ்.